ஒரு பெரிய தொழிற்சாலையில் ராட்சச ரோபாட்டிக் கைகள் ஒரு காரை அதிவேகமாக எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அசெம்பிள் செய்வதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த பிரம்மாண்டமான இயந்திரங்கள் எப்படி இவ்வளவு துல்லியமாக இயங்குகின்றன? இதற்கு மூளையாக செயல்படுவது PLC, அதாவது புரோகிராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது முழுக்க முழுக்க லாஜிக் மற்றும் கோட் மூலமாக மட்டுமே இயங்குகிறது. மூளை மட்டும் இருந்தால் போதாது, அந்த மூளையை உடலோடு இணைக்க ஒரு நரம்பு மண்டலம் தேவை. அதுபோலதான் PLC வயரிங். இது டிஜிட்டல் மூளையான PLCயை நிஜ உலகிலுள்ள சென்சார்ஸ் மற்றும் மோட்டார்ஸுடன் இணைக்கும் பிசிக்கல் நரம்பு மண்டலமாக செயல்படுகிறது. நீங்கள் எவ்வளவு சிறந்த PLC புரோகிராமை எழுதியிருந்தாலும் பிசிக்கல் வயரிங் தவறாக இருந்தால் அந்த சிஸ்டம் வேலை செய்யாது. சொல்லப்போனால் அது இயந்திரங்களுக்கும் மனிதர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோவில் ஒரு கண்ட்ரோல் பேனலை அடிப்படையிலிருந்து எப்படி உருவாக்குவது, பவர் சப்ளை, இன்புட்ஸ், குழப்பமான சிங்க் மற்றும் சோர்ஸ் வயரிங், அவுட்புட்ஸ் மற்றும் சேஃப்டி பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் புரோகிராமருக்கும் ஒரு முழுமையான இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் என்ஜினியருக்கும் உள்ள வித்தியாசம் இந்த PLC வயரிங்கை சரியாக புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது. இந்த கண்ட்ரோல் பேனல் வரைபடத்தை பாருங்கள். முதலில் நமக்கு தேவை ஒரு நிலையான பவர் சப்ளை. தொழிற்சாலைகளில் உள்ள 230 வோல்ட் AC பவரை பாதுகாப்பான 24 வோல்ட் DCயாக மாற்றி PLC CPUக்கு கொடுப்பதுதான் முதல் படி. அடுத்து டிஜிட்டல் இன்புட்ஸ், DI. இவை PLCயின் புலனுறுப்புகள். வெளியிலிருந்து சிக்னல்களை PLCக்குள் கொண்டுவரும் பகுதிகள் இவை. நாம் கையால் இயக்கும் ஸ்டார்ட், ஸ்டாப், புஷ் பட்டன்ஸ் மற்றும் ஆட்டோ மேனுவல் செலக்டர் சுவிட்சஸ் எல்லாமே இந்த இன்புட் டெர்மினலில்தான் இணைக்கப்படும். இயந்திரங்களின் நகரும் பாகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பிசிக்கலி கண்டறியும் லிமிட் சுவிட்சஸும் இங்கேயே வயரிங் செய்யப்படுகின்றன. பொருட்களை தொடாமலேயே கண்டறியும் ப்ராக்சிமிட்டி மற்றும் போட்டோ எலக்ட்ரிக் சென்சர்களும் இந்த இன்புட் வரிசையில்தான் வரும். ஒரு மனிதன் பட்டனை அழுத்தினாலும் சரி, ஒரு சென்சார் பொருளை கண்டறிந்தாலும் சரி, இவற்றின் ஒரே நோக்கம் PLCயின் இன்புட் மாடியூலுக்கு 24 வோல்ட் சிக்னலை அனுப்புவதுதான். இந்த இன்புட் சிக்னல் வேலை செய்ய மின் சுற்று, அதாவது சர்க்கியூட் முழுமையடைய வேண்டும். இங்கேதான் எலக்ட்ரான் ஓட்டத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிங்க் வயரிங் என்றால் என்ன? PLCயின் காமன் டெர்மினலில் 0 வோல்ட் நெகட்டிவ் இணைக்கப்பட்டிருக்கும். எனவே சர்க்கியூட் முடிவடைய இன்புட் டெர்மினல் +24 வோல்ட் சிக்னலுக்காக காத்திருக்கும். மின்சாரம் இன்புட் வழியாக உள்ளே செல்லும். சோர்ஸ் வயரிங் என்பது இதற்கு நேர்மாறானது. PLCயின் காமன் டெர்மினலில் +24 வோல்ட் பாசிட்டிவ் இணைக்கப்பட்டிருக்கும். இப்போது இன்புட் 0 வோல்ட்டுக்காக காத்திருக்கும். மின்சாரம் இன்புட்டிலிருந்து வெளியே செல்லும். இப்போது சென்சார்களுக்கு வருவோம். ஒரு PNP சென்சார் ஒரு பொருளை கண்டறிந்தால் அது +24 வோல்ட் பாசிட்டிவ் சிக்னலை வெளியேற்றும். PNP சென்சார் +24 வோல்ட் சிக்னலை கொடுப்பதால் அதை கட்டாயம் சிங்காக வயரிங் செய்யப்பட்ட PLC இன்புட்டோடு தான் இணைக்க வேண்டும். அப்போதுதான் சர்க்கியூட் முழுமையடையும். அதேபோல ஒரு NPN சென்சார் 0 வோல்ட் நெகட்டிவ் சிக்னலை வெளியேற்றும். எனவே அதை சோர்ஸாக வயரிங் செய்யப்பட்ட, அதாவது +24 வோல்ட்டில் காத்திருக்கும் PLC இன்புட்டோடு தான் இணைக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், சிங்க், சோர்ஸ் மற்றும் NPN, PNP என்பவை குழப்பமான விஷயங்கள் அல்ல. மின்சாரம் ஒரே திசையில் பாதுகாப்பாக சென்று சர்க்கியூட்டை முடிப்பதற்கான 2 எதிர்முனைகள், அவ்வளவுதான். இப்போது அவுட்புட் பகுதிக்கு வருவோம். டிஜிட்டல் அவுட்புட்ஸ், DO என்பது PLCயிலிருந்து வெளியே செல்லும் கட்டளைகள். PLCயின் உள்ளே இருக்கும் 5 வோல்ட் லாஜிக்கை வெளியில் பயன்படுத்தக்கூடிய 24 வோல்ட் பவராக இது மாற்றுகிறது. மெஷின் எந்த நிலையில் இயங்குகிறது என்பதை ஆபரேட்டருக்கு காட்ட உதவும் இண்டிகேட்டர் லேம்ப்ஸ் இந்த அவுட்புட் வழியாகத்தான் வயரிங் செய்யப்படுகிறது. அதிக அழுத்தமுள்ள நியூமேட்டிக் அல்லது ஹைட்ராலிக் சிஸ்டம்களை கட்டுப்படுத்தும் சாலினாய்டு வால்வ்ஸும் இங்குதான் இணைக்கப்படும். ஒரு PLCயால் பெரிய மோட்டாரை நேரடியாக பவர் செய்து இயக்க முடியாது. எனவே PLC 24 வோல்ட் சிக்னலை ஒரு கான்டாக்டருக்கு அனுப்புகிறது. அந்த கான்டாக்டர் தான் 415V 3 ஃபேஸ் பவரை மோட்டாருக்கு பாதுகாப்பாக ஸ்விட்ச் செய்கிறது. மென்மையான கம்ப்யூட்டர் மூளையை அதிக வோல்டேஜ் கொண்ட தொழிற்சாலை இயந்திரங்களிடமிருந்து பாதுகாப்பாக பிரித்து வைப்பது இந்த அவுட்புட்கள்தான். இந்த வீடியோவில் தெரிவது போல ரீலே அவுட்புட் என்பது ஒரு மெக்கானிக்கல் ஸ்விட்ச். சர்க்கியூட்டை முடிக்க அதன் உலோக தொடர்புகள் பிசிக்கலாக ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளும். ரீலேகள் அதிக கரண்ட் மற்றும் AC/DC என இரண்டையும் கையாளும் திறன் கொண்டவை. ஆனால் அவை இயங்க சிறிது நேரம் எடுக்கும். மேலும் தொடர்ந்து இயங்குவதால் நாளடைவில் தேய்மானமடையும். டிரான்சிஸ்டர் அவுட்புட் என்பது எந்த ஒரு நகரும் பாகமும் இல்லாத சாலிட் ஸ்டேட் சிலிகான் ஸ்விட்ச் ஆகும். இவை மின்னல் வேகத்தில் செயல்படும். ஸ்டெப்பர் மோட்டார்ஸ் அல்லது PWMக்கு இது மிகவும் அவசியம். இதில் தேய்மானம் இருக்காது.
ஆனால் இவற்றால் டிசி வோல்டேஜை மட்டுமே கையாள முடியும். உங்கள் இயந்திரம் எவ்வளவு வேகமாக இயங்க வேண்டும், எவ்வளவு மின்சாரம் தேவை என்பதை பொறுத்தே ரீலே அல்லது டிரான்சிஸ்டர் அவுட்புட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த கன்வேயர் சிஸ்டம் அனிமேஷனை பாருங்கள். கன்வேயரில் வரும் ஒரு பாக்ஸ் சென்சாரை தொடுகிறது. மில்லி செகண்டுகளில் பிஎல்சி கோடை ப்ராசஸ் செய்து அவுட்புட் வழியாக மோட்டார் கான்டாக்டரை ஆன் செய்து பச்சை நிற இண்டிகேட்டர் லாம்பை எரியச் செய்கிறது. ஒரு சிறிய கன்வேயராக இருந்தாலும் சரி அல்லது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சிஎன்சி இயந்திரமாக இருந்தாலும் சரி, இதே வயரிங் லாஜிக் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் சென்சார்களின் பொலாரிட்டியை மாற்றிக் கொடுப்பது, சென்சிட்டிவான 24V டிசி வயர்களை அதிக வோல்டேஜ் ஏசி வயர்களோடு ஒரே டக்டில் அதத் கொண்டு செல்வது மற்றும் டெர்மினல் திருகுகளை தளர்வாக விடுவது போன்ற தவறுகளை செய்கிறார்கள். இது ஷார்ட் சர்க்கியூட்டிற்கு வழிவகுக்கும். எப்போதுமே டெர்மினல்களை தொடுவதற்கு முன் பவரை துண்டிக்கவும். சரியான பேனல் கிரவுண்டிங் இருப்பதை உறுதி செய்யவும். வயர்களை இணைக்க வயர் ஃபெரில்ஸை பயன்படுத்துவது கட்டாயம். சரியான பாதுகாப்பான முறையில் பிஎல்சி வயரிங் செய்யும் ஒருவர்தான் பல தசாப்தங்கள் உழைக்கக்கூடிய உண்மையான இண்டஸ்ட்ரியல் சிஸ்டத்தை உருவாக்கும் ஒரு சிறந்த ஆட்டோமேஷன் ப்ரொஃபஷனலாக முடியும். இது டெவி ஆட்டோமேஷன் சொல்யூஷன்ஸ். நாங்கள் பிஎல்சி புரோகிராமிங், HMI, SCADA, VFD டிரைவ்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், AI and IIoT சொல்யூஷன்ஸ், ஹோம் ஆட்டோமேஷன், ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ஆட்டோமேஷன், சோலார் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் மற்றும் கண்ட்ரோல் பேனல் சொல்யூஷன்ஸ் ஆகிய துறைகளில் சேவைகளை வழங்குகிறோம். மேலும் இதுபோன்ற தொழில்நுட்ப வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள்.